ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி விஜய் நேற்று சிபிஐ விசாரணைக்கு போயிருந்தார். அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பேச போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா தளபதி விஜயை சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக தளபதி விஜய் நேற்று போயிருந்தாரு. ஸோ சிபிஐ ஆஃபீஸருங்க தளபதி விஜய் கிட்ட நிறைய கேள்விங்க கேட்டாங்க. அது எல்லாத்துக்கும் தளபதி விஜய் கரெக்டாக பதில் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் தனி அறையில் வச்சு ஆயுதப்படை டிஜிபியும் ஐஜி ஒருத்தரும் தளபதி விஜய் அவர்களை தனியாக ஒரு அறையில் வச்சு விசாரணை நடத்தினாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 62 கேள்விங்க கேட்கப்பட்டது. அதுலேருந்து எழுத்துப்பூர்வமாகவும் கேள்விகள் கேட்கப்பட்டது. 62 கேள்விகளுக்கு தளபதி விஜய் கரெக்டாக பதில் சொன்னார். எழுத்துப்பூர்வமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தளபதி பதில் எழுதினார். ஸோ அந்த விசாரணை பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் நடந்தது. ஸோ அதனால நடுவில் சாப்பிட்ற டைம் வந்துச்சு. அதனால தளபதியை போய் நீங்கள் வேணா சாப்பிட்டு வரதுன்னா வாங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் தளபதி போகல. நான் இங்கேயே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன், நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ அதே இடத்துல உட்காந்து தளபதி சாப்பிட்டாரு. ஸோ அந்த அறையில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் மட்டும் தனியாக இல்லைங்க, அவர் கூட அவரோட தரப்பு வக்கீல்கள் 4 பேர் கூட இருந்தாங்க. அதாவது விஜய் தரப்புல இருந்து 4 வக்கீல்களையும் கூட கூட்டிட்டு தான் போனாரு. 4 வக்கீல்கள் அப்புறம் சிபிஐ ஆஃபீஸர்களும் இருந்தாங்க. 4 மணி நேரம் சிபிஐ விசாரணை நடந்ததுங்க. அவங்க கேட்கப்பட்ட எல்லா கேள்விக்கும் தளபதி விஜய் கரெக்டாக பதில் சொன்னார். என்ன நடக்குதுன்னு அடுத்த விசாரணையில நம்ம பார்ப்போம். ஸோ அப்புறம் ஜனநாயகன் படத்தோட சென்சார் விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கேவிஎன் நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை அவசர வழக்காக எடுத்துக்கணும்னு சொல்லி மனு போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து சென்சார் போர்டுல இருந்து நேற்று ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, எங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். இதை வந்து கேவியட் மனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிபிஐ விசாரணையில் லைட்டாக ஒரு சில விஷயங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கரூரில் விஜய் மீட்டிங் நடந்தப்ப அந்த பஸ் உள்ளே வந்துச்சு இல்லைங்களா, உள்ளே வரும்போது நடுவில் போலீஸ் நீங்கள் இங்கே நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தளபதி விஜய் தான் அந்த கூட்டத்துக்கு நடுவில் விடுங்க, இன்னும் உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உள்ளே போய் பேச சொன்னாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பரவணிச்சிங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க, அது ஃபேக் நியூஸ். ஸோ இதை எப்படி சிபிஐ கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த பஸ்ஸில் இருந்த சிசிடிவி கேமராவையும் அந்த பஸ் டிரைவரையும் விசாரிச்சதுல இதை நியூஸ் தெரிய வந்துச்சு. ஸோ அது ஃபேக் நியூஸுங்க, யாரும் நம்பாதீங்க. தளபதி விஜய் கிட்ட அப்படி எந்த போலீஸும் எதுவும் சொல்லவே இல்லை இங்கே நின்று பேசுங்கன்னு. ஸோ இந்த சிபிஐ விசாரணையில் நமக்கு தெரிய வந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து 2 விதமான வழக்குகளும் வந்துட்டு இருக்குதுங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஜனநாயகன் சென்சார் பிரச்சனையும் வந்துட்டு இருக்குது, அப்புறம் கரூரில் சிபிஐ வழக்கும் போயிட்டு இருக்குது. இந்த 2 பிரச்சனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் உடனுக்குடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லைங்களா, அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துருப்போம். இதை பற்றி நான் எதுவும் கமெண்ட் சொல்ல விரும்பலைங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.